Good morning friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to clear any exam in the first attemptல மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதாவது மூணாவது மந்த்ரா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ரா ஸ்டே ஃபோக்கஸ்டும் செகண்ட் மந்த்ரா பிராக்டிஸும் பார்த்துருக்கோம். இப்போ அதை பற்றி சொல்ல போகிறது அவங்க ஷானா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா, ரொம்ப கமிட்டடாக இருங்க, உங்களுக்கு நீங்களே சின்சியராக இருங்க. ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். நீங்கள் செய்கிறது கரெக்டான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரையுமே ஏமாற்றலை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை தவிர நீங்கள் உங்களை மட்டும்தாங்க ஏமாற்றிக்கிறீங்க. இப்போ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அதில் 2 நாள் வரீங்க, 3ஆவது நாள் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது யாருக்கு நஷ்டம்? அந்த கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கா இல்லை உங்களுக்கா? நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலை, அது வந்து செகண்டரி. பண்ணதுக்காண்டி நான் போகிறேன், நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன்றதுக்காண்டி போகிறேன், அதெல்லாம் வேண்டாங்க. இப்போ வேலை கிடைச்சா என்ஜாய் பண்ண போகிறது நீங்கள் தான். நீங்கள் நினச்ச கோலை அச்சீவ் பண்ணிங்கன்னா அதிலிருந்து வர சந்தோஷம் வந்து உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து முதல்ல நான் வந்து அந்த இடத்துல சேர்ந்தேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க சொல்லித்தரது உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா ட்ரை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ ஜாபில் ப்ரெஷர் இருக்குது, இல்லை எனக்கு படிக்கிறதுல ப்ரெஷர் இருந்தாலும், காலேஜில் ஒர்க் இருக்குது ப்ரெஷர் இருந்தாலும், இதையும் நீங்கள் வந்து சைட் பை சைடு கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் டைமாக தான் படிக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும்லாம் இல்லைங்க. பார்ட் டைமாக படிச்சுமே எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பண்ணவங்களுமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சின்சியராக கமிட்டடாக உங்களுக்கு ட்ரூத்தாக இருங்க. நம்ம யாருக்காண்டி படிக்கிறோம்? நம்மளுக்காண்டி படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறதுக்காண்டி படிக்கிறோம். என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ் கூட போகுது, என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட போகுது. ஸோ நான் நல்லா படித்தா எனக்கு தான் நல்லது. ஸோ அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸு இல்லை அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக கேரி அவுட் பண்ணி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மென்டர், ஒரு கைடு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கமிட்டடாக அண்ட் சின்சியராக இருக்கணும். கமிட்டட்னா என்னதுன்னா, உங்களோட ஜாபுக்கு நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன படிக்கிறது செய்கிறீங்களா? ஸோ படிக்கிறத வந்து நீங்கள் சின்சியராக பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மென்டர் கிடைச்சாங்க, இல்லை ஒரு நல்ல கைடன்ஸுக்கு யாராவது கிடைச்சாங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, யாரும் அப்படி எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்னையை கூட உங்கள் மென்டராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம சக்ஸஸ் வித் ஷஹானா அப்படின்ற ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே மோட்டிவேட்டட். நம்மள்ட்ட டிஎன்பிஎஸ்சி ஆஃப்லைன் கிளாஸு, பேங்க் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸுமே போயிட்டுருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கிளாஸ் ரூம் செஷன் சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.